ஹை ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஃபரீத். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனஸ்ட் திங், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜில் இருப்பாங்க. சார் எனக்கு சொத்துப்பல் இருக்குது. பேஷண்ட்ஸை யூஸ்வலாக எக்ஸாமின் பண்ணும்போது சார் முன்கூட்டியே இந்த ஒரு ஃபில்லிங் பண்ணியிருக்கேன் சார், அமால்கம் ஃபில்லிங், சில்வர் அமால்கம் ஃபில்லிங் சார், அதை பண்ணி ஒரு 10 வருஷம் ஆச்சு சார், ஒரு 20 வருஷம் ஆச்சு சார் அப்படிம்பாங்க. பட் இப்போது பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபில்லிங்ஸ் யாருமே எந்த டென்டிஸ்ட்டுமே மோஸ்ட்லி பண்ணுறதில்ல, அவாய்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் த டாக்ஸிசிட்டி, மெர்க்குரி அந்த டாக்ஸிக்ங்கிறனால. இன்னொன்று, அந்த சில்வர் ஃபில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லாயிருக்கும், பட் எஸ்தட்டிக் வைஸ் பேட். நாளடைவில் என்னாகும், ஸ்டெயின்ஸ் வந்துடும், அந்த பல்லு பூரா டிஸ்கலர்ட் ஆயிரும், அந்த பல்லில் கிராக்ஸ் விழுக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, அங்கங்கே அந்த சில்வர் ஃபில்லிங்ஸ் போயிருந்துச்சுன்னா செகண்டரி கேரிஸும் கூட இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஃபில்லிங்ஸை மாற்றிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டூத் கலர் ஃபில்லிங்ஸ் தான், எல்லாமே பயோமெமெட்டிக் ஃபில்லிங்ஸ் மாதிரி வந்துருச்சு. பல்லு கலருக்கே தான் இப்போ ஃபில்லிங்ஸ், கிளாஸ் ஐனோமர், காம்போசிட் எல்லாமே பல்லு கலருக்கு. நோ மோர் அமால்கம் ரெஸ்ட்ரேஷன். சில்வர் ஃபில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஆயிடுச்சு. யாராவது சில்வர் ஃபில்லிங்ஸ் இருக்குது, எனக்கு அங்கங்கே அந்த சில்வர் ஃபில்லிங்ஸ் போயிருக்கு, உடஞ்சிருக்கு, பல்லு ஏதாவது கிராக் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து அந்த ஃபில்லிங்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டூத் கலர் ஃபில்லிங்ஸ் ஆர் மோர் எஸ்தட்டிக், அண்டு எங்கே பண்ணியிருக்கோம், என்ன ஃபில்லிங் பண்ணியிருக்கோங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தேங்க்யூ.